என் தாய் தமிழுக்கு வணக்கம். உலகமெல்லாம் நம் தமிழ்மொழி பரப்பிக்கொண்டிருக்க காரணம் நம்முடைய திருவள்ளுவர். அவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று இதமான தென்றல் காற்றை சுவாசித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 15, குறள் எண் 142, பிறன் இல் விழையாமை. இது மிக மிக முக்கியமான குறள். எனக்கு பிடித்த குறளில் இதுவும் ஒன்று. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காமம் காரணமாக பாவத்தின் கண் நின்றார் எல்லாருள்ளும் பிறன் இல்லாலை காதலித்து அவன் வாயிற்கண் சென்று நின்றார் போட பேதையார் இல்லை என்கிறார். அதாவது பிறனுடைய மனைவியை விரும்பி அவள் வாயில் முன் நிற்பவனைப் போல அறிவிலி யாரும் இல்லை என்கிறார். உண்மைதானுங்க. அடுத்தவன் மனைவியை ஏங்க நீங்கள் ஆசைப்படணும்? உனக்கு மனைவி இருக்கிற, நீ ஏன் அதை விட்டு அடுத்தவன் மனைவி ஆசைப்படுகிறார்? என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட கதை. பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொல்கிறார். அவர் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மட்டும்தான் மனம் உண்டு என்று சொல்லவில்லை. அப்போ தன்னுடைய தோட்டத்து மல்லிகை பூக்கும் மல்லிகை மலருக்கும் மனம் உண்டு அல்லவா? அவளும் பெண்தானே. அதனால்தான் அவர் அதை குறிப்பிடாமல் இப்படி சொல்லுகிறார். பேரறிஞர் அண்ணா எதையுமே அவர் ஏன்னா 2 பட்டம் வாங்கியவர் அல்லவா? அவருக்கு தெரியாது நிச்சயமாக இருக்காது. இன்னொன்று, சரி ரைட் இது பேச வேணாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர் அவர். அவர் சொல்லையும் தெய்வப்புலவர் சொல்லையும் கேட்டு அதன்படி எவனும் தயவு செய்து பிறர்மனை வாயில் நின்று அவளை விரும்பி காதலிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் வரக்கூடாது. மீறி வந்தால், தெய்வப்புலவர் ஒன்றும் சொல்லலை. அவர் எப்பவுமே நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் சொல்ல மாட்டார். அவர் மீறி வந்தால் இறைவன்தான் தண்டிக்கப்படுவார். இறைவனால் அவன் தண்டிக்கப்படுவான். உண்மைதானுங்க. ஏன் பிறர் மனையை போய் நீ விரும்புகிறாய்? பிறன் இல்லாளை பிறர் மனைவியை ஏன் விரும்புகிறாய்? அதுதான் இந்த குறள். அடுத்துங்க, அதிகாரம் 41, கல்லாமை, குறள் எண் 403, கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லாதவரும் மிக நல்லவராவார், தாமே தம்மை அறிந்து கற்றார் அவையின் கண் ஒற்றனையும் சொல்லாதிருத்தல் கூடுமாயின் என்கிறார். அதாவது கற்றவர் உள்ள சபையிலே கல்லாதவன் ஒன்று பேசாமல் இருந்தாலே அவன் நல்லவராக, மிக நல்லவராக கருதப்படுவார். கற்றவர் உள்ள சபையிலே கல்லாதவன் ஒன்றும் பேசாமல் இருந்தாலே அவன் மிக நல்லவராக கருதப்படுவார் என்கிறான். உண்மை. ஏன்னா கற்றவர்கள் இருக்கிறாங்க. அந்த சபையில் போய் நீ என்னத்தையாவது போய் ஏதாவது தவறுதலாக பேசிவிட்டால் அது நல்லது இல்லை. அதைத்தான் சொல்கிறார் அவர். கற்றவர் சபையினில் நம்ம எப்படி பேச வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக தெய்வப்புலவர் வலியுறுத்தியுள்ளார். அதாவது தீயினால், அடுத்த ஒரு குறளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீயினால் சுட்ட முன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. தீயினால் சுட்ட முன்
மருந்தை போட்டு ஆற்றி விடலாம். ஆனால் நாவினால் சுட்ட வடு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. நாவினால் சுட்ட வடு, நாவினால் சுட்ட வடுனா ஒருவனை நம்முடைய நாவினால் தகாத வார்த்தைகள் பேசிவிட்டால் அது என்றைக்குமே தழும்பாக நிற்கும் என்கிறார். இது அரசாங்கத்திலேயே இருக்குது. என்னென்னா அன்பார்லிமெண்டட், ஆங்கிலத்திலே அன்பார்லிமெண்டட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது அன்பார்லிமெண்டட் வேர்டுனா மிகவும் மோசமான சொற்கள். அந்த சொற்களை வைத்து பேசினால் நிச்சயமாக அதாவது நிச்சயமாக நம்ம என்ன செய்யும், தழும்பாக கடைசி வரை இருக்கும் என்கிறார். அதாவது தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அதற்காகத்தான் அவர் ஒவ்வொரு குரலையும் சொல்லிட்டு வர்றார் பாருங்க. யாகவாராயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதுதாங்க இது. அது அடுத்து ஒன்று சொல்கிறாரு, இதை பாருங்கள் எப்படி இருக்கு அவர் சொல்கிறது பூரா. எல்லாமே அற்புதமான குரலுங்க. அதை தினந்தோறும் நீங்கள் படித்து ஒரு குரலை படித்து அதனுடைய அர்த்தத்தையும் படித்தால் நிச்சயமாக நாம் அதை கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். நீங்கள் அடுத்தவனோடு போய் நம்ம தேவையில்லாமல் நம்ம பகைமை கொண்டாட வேண்டிய அவசியமும் வராதுங்க. நம்ம அதுபடி இருந்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். நான் திருக்குறளை படித்த உடனே தாங்க, அதுக்கடுத்து 2-3 தமிழ் அறிஞர்கள் புத்தகத்தை படித்த உடனே தாங்க நான் புத்தகம் எழுத ஆரம்பித்ததே. இன்றைக்கி 7வது புத்தகம் எழுதி முடிச்சுட்டேன். 8வது புத்தகம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இன்னும் நிறைய என் வாழ்நாள் முழுவதும் எழுதி கொண்டே இருப்பேன். என் உயிர் போகும் வரை எழுதி கொண்டே இருப்பேன். அதில் எக்காரணமும் இல்லை. எழுத்தாளன் தான் கடைசி வரையும், அதில் மாற்றமே கிடையாது. இத்துடன் இன்றைய குரலை முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் பார்ப்போம். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ்.